காவேரி, விஜய் 2 பேருமே கொடைக்கானல்ல இருக்காங்க. அப்போ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அத பார்த்துட்டு இருக்காங்க காவேரி. "எனக்கும் கொஞ்சம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன நீ குடிப்பியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. பரவால்ல, பரவால்ல. ஒரு டம்ளர் குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டோனே அப்படியே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு உட்கார்றாங்க. "சரி வா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. "என்னால எங்கேயுமே வர முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ! இதுக்கு மேல நீ குடிக்கக்கூடாது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "எனக்கு தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பாட்டில் அப்படியே புடுங்குறாங்க. புடுங்கிட்டு ஃபுல்லா குடிக்கிறாங்க. "ஐய்யய்யோ! இந்த மாரிலாம் குடிக்கக்கூடாது காவேரி" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் முடியாதுங்க. அப்படிதான் குடிப்பேன். குடுங்க எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன டான்ஸ் ஆடட்டுமா?" "சூப்பரா நான் டான்ஸ் ஆடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மேலலாம் அப்படியே ஏறி ஏறி ஆடுறாங்க. "ஐயோ! விழுந்துற போற ஆடாத" அப்படின்னு சொல்றாரு விஜய். "சரி வா வீட்டுக்கு போகலாம்." "என்னால எங்கேயும் வர முடியாதுங்க. நான் இங்க தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்ல அழகு நீங்க. ஆனா நான் இன்னும் ரொம்ப அழகு. என்ன விட உலகத்துல யாருமே அழகில்ல. அவ்ளோ அழகு நான்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி உனக்கு என்ன லவ் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். "எனக்கா? எனக்கு 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும். நிவினையும் ரொம்ப பிடிக்கும். உன்ன பார்த்தா நெறைய லவ் இருக்கும் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "நெறையலாம் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு தான். அது நிவின் தான். போன வருஷம் தீபாவளிக்கு நான் இங்க வந்தேனா, அப்ப நான் வழுக்கு மரம் ஏறும்போது தான் நிவின் என்ன பார்த்தான்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்ப நீ எப்ப பார்த்த?" "அது எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என் மேல அவன் உயிரையே வச்சிருந்தான். என் பின்னாடியே வருவான். என்ன என்ன ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி தியேட்டர்ல வச்சுட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணி சூப்பரா எல்லாமே அவ்ளோ அழகா பண்ணான். நாங்க சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுனோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நடந்த எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் எல்லாமே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காரு. ஆனா, கடைசியில என்னால நிவின கல்யாணம் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. "சரி வா வீட்டுக்கு போகலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "போலாம், போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க காவேரி. குமரன், கங்கா 2 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்ப கிட்ட கிட்ட வராரு. "என்னங்க இது?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "இல்ல காவேரி கொடைக்கானல் போயிருக்கால்ல, நாமளும் ஏன் கொடைக்கானல் போக்கூடாது? நாம கூட கல்யாணம் ஆனதுலேருந்து போகவே இல்லையே எங்கேயும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ காவேரிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதனால போயிருக்கா. நமக்கென்ன அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "இல்ல நாமளும் போகலாம்ல. நம்ம நாளைக்கே போகலாமா? எனக்கு ஏதோ கொடைக்கானல் போகணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்றாரு குமரன். "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க கங்கா. "அம்மா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு பார்க்குறாரு. அம்மா எழுந்துக்கல, நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "என்னடா, என்ன நான் எழுந்துக்கல, நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன்." "என்னம்மா இன்னும் நீ தூங்கவே இல்லையா?" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. "ஆமாண்டா, எங்கேயாவது கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அம்மா சென்னை வந்திருக்கேன். ஒரு பீச்சை கூட்டிகிட்டு போவோம், மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு இல்லாமல் கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ம்மா நான் எங்கேயும் போகல, நீ படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குமரன் பார்க்குறாரு. கங்கா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. ஐயையோ! அம்மா வேற முழிச்சிட்ருக்காங்க. நம்ம தெரியாம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவுக்க படுத்துட்ருக்காரு. கங்கா குமரன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்ப குமரன் நெனைக்கிறாரு, கொடைக்கானல் போலான்னு பார்த்தா, அம்மா இப்படி சதி பண்றாங்களே! நம்மள சந்தோஷமா இருக்கவே விட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு குமரன் யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காரு.